ஹலோ, வெல்கம் டு மோன் பெட்டி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி டிவைன், அதாவது இறைவனின் வெவ்வேறு அம்சங்கள். இறைவன்ற ஒரு அனந்தமானவர், அதாவது ஒரு இன்ஃபினிட். ஒரு சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நாம் அவரோட உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் நிறையா தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இறைவனோடு ஒரு அம்சம் இல்லைனா பல்வேறு அம்சத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இறைவனை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதாவது அது எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கார் அவர். ஒரு சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவரை வர்ணிக்க முடியாதுன்னு இதில் ஸ்ரீ ஆரோபிந்தோ சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாருமே சொல்கிற மென்டல் டிஃப்ரென்ஸை பிளைண்ட் மென் அண்ட் தி எலிஃபெண்ட்னு ஒரு ஆப்லாகில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அந்த கதையை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆப்லாக்னால் நீதி கதை. ஸோ இந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதைக்கு நிறையா வேர்ஷன்ஸ் இருக்குது. நான் படித்த ஒரு வேர்ஷனை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு குரூப் ஆஃப் பிளைண்ட் மென் இருக்காங்க, அதாவது விஷுவலி இம்பேர்டு, பேசிக்காக அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ இவங்க ஊருக்கு ஒரு யானை வருது. இவங்க யாரும் யானையை பார்த்ததில்லை, யானை எப்படி இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் அங்கே நேரில் போய் யானையை இன்ஸ்பெக்ட் பண்ணி, அதாவது தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாகத்தை தொட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் என்னென்னா யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு யானைனா பாம்பு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தர் யானையோட காதை தொடுறாரு. தொட்டுட்டு யானைனா ஒரு ஹேண்ட் ஃபேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தர் யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு யானை ஒரு தூண் மாதிரி இருக்குது, ட்ரீ ட்ரங்க் மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தர் யானையோட சைடு பாகம் அதை தொட்டுட்டு யானைன்றது ஒரு வால் மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தர் யானையோட வாலை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு இது கயர் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் யானையோட டஸ்க்கு, யானை தந்தத்தை தொட்டுட்டு இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு ஈட்டி மாதிரி ஷார்ப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்னென்னா கயர் மாதிரி இருக்குது, ட்ரீயோட ட்ரங்க் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அது ஒரு சவர் மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் என்னென்னா அது ஈட்டி மாதிரி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட கருத்தும் முரணாக இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் சண்டை வருது. ஸோ எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த வழியாக போகிற ஒருத்தர் இவங்க சண்டை போடுறத கவனிக்கிறாரு. அவருக்கு கண்ணு நல்லாவே தெரியும். ஸோ அவர் அந்த ஸ்பாட்டுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ எல்லாருமே அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பேசினதை கேட்டு இவருக்கு புரிஞ்சிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டை தொட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் என்னென்னா வாலை மட்டும் தொட்டு பார்த்துருக்கீங்க, இன்னொருத்தர் காதை தொட்டு பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு பாகத்தை மட்டும்தான் நீங்கள் தொட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் யானைன்றது ஒரு பாகத்தினால் ஆனது மட்டும் இல்லை, அதோட முழுமையை நீங்கள் யாரும் பார்க்கல. ஸோ நீங்கள் எல்லாருமே சொல்கிறது ட்ரூத்து தான், பட் இட் இஸ் பார்ஷியல் ட்ரூத், இது கம்ப்ளீட் ட்ரூத்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி தான் ஸ்ரீ ஆரோபிந்தோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிஷிகள், இந்த தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாருமே இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, இறைவனோட அம்சத்தை புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டது உண்மை தான், கண்டிப்பாக அவங்க பார்த்தது உண்மை தான். ஆனால் அது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ட்ரூத், இட்ஸ் ஒன்லி அ பார்ஷியல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் மனசை கடந்து போனோம், மனசை இல்லை ஸ்பிரிச்சுவலைஸ்ட் மைண்டே கடந்து போனால் தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் லார்ட் கிருஷ்ணா சொன்ன ஒரு விஷயத்தையும் இங்கே கோட் பண்ணியிருக்காரு. அதாவது லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட முழுமையை புரிஞ்சுக்கிட்டவங்க அரிதினும் அரிது, என்னை தேடுறவங்களே என்னோட முழுமையை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இதில் கோட் பண்ணியிருக்காரு. நம்ம சுப்ராமெண்டல் லைட்னால தான் இந்த முரண்பாடு எல்லாமே கரைஞ்சு எல்லா அம்சமும் முழுமையில் இணையும்னு சொல்கிறாரு. சுப்ராமெண்டலைஸ்ட் லைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பீயிங்கில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல், வைட்டல், மென்டல்,
சோல் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ மென்டல் கான்ஷியஸ்னஸ், ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸ், அதே மாதிரி சூப்ரா மென்டல் கான்ஷியஸ்னஸ், அது எல்லாமே ஒவ்வொரு கான்ஷியஸ்னஸோட பிளேன். ஸோ அதில் ஒரு பிளேன் தான் சூப்ரா மென்டல் பிளேன். இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாலேஜை வளர்த்துட்டே போகணும், என்லார்ஜ் பண்ணிகிட்டே போகணும், விரிவாக்கிட்டே போகணும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்படி பண்ணிகிட்டே போயின்னு இருந்தோம்னா, அதாவது நம்ம ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும், அதே மாதிரி அனுபவத்தையும் கூட்டிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோன்னா நம்ம வரையறை எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்னு இவர் இதில் கிளியராக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.